இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை புளிக்குழம்பு. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கியூமன் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கதை கியூமனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது இதோட நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கணும். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதோட நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோம். டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கஸ்தூரி மேத்தி ஒரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம நல்லா உரிச்ச கடலை, தட் இஸ் பீனட்ஸ், வேர்க்கடலை வந்து இந்த தோல்லாம் உரிச்சிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணதை வந்து இதோட அந்த குழம்புக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயம் கஸ்தூரி மேத்தி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் வரும்போது நம்ம ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சால்ட், உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பேஸ்ட், தட் இஸ் வரமிளகா நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டர்மரிக், மஞ்சள், இதையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதோட நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் புளி தண்ணி. அப்படின்னா உங்களுக்கு டேம்ப்ளன் சாஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 3 ஸ்பூன் துருவின தேங்காவோட 1 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது. இந்த பேஸ்ட்டை வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காக. இதோட 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு விசில் வந்தோடனே எடுத்துருங்க. இந்த புளிக்குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். தட் இஸ் நம்ம ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இட்ஸ் மீ ஷக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.